Hi guys, welcome back to Kamma Crypto. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் கிரிப்டோ கரன்சி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்கள் டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன், வெட்னஸ்டே அண்ட் தேர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குரூஷியலான டேஸ் நம்மளுக்கு வந்து வருது. சிபிஐ அண்ட் பிபிஐ இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அதனால் மேபி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டெக்னிக்கல் சேஞ்சஸ் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ரெண்டு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் மூவ்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். மேஜர் காயின்ஸான பிட்காயின் எத்தீரியம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செல் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. யாரெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரானோட ஓனர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 30,000 இத்தரியம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணியிருக்காரு. ஆஃப்டர் இத்தரியம் கிராசஸ் 4,000. ஸோ இத்தரியம் வந்து பார்த்தீங்கன்னா $4,000 தாண்டினதுக்கு அப்புறமேட்டு ஆல்மோஸ்ட் 30,000 இத்தரியம்ஸ் வந்து பார்த்தீங்க, இத்தரியம் காயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரானோட ஓனர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல் பண்ணியிருக்காரு. ஸோ டிஆர்எக்ஸ் காரோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்லிங் ஸ்ப்ரீயை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இத்தரியமில் இது பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பூட்டான் கவர்மெண்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிட்காயின் 100K தாண்டிட்டு அவங்களோட டார்கெட் அச்சீவ் ஆனோடனே ஆல்மோஸ்ட் $40 மில்லியன் மதிப்பிலான பிட்காயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ஸ்ப்ரீ வந்து பார்த்தீங்கன்னா உருவாகியிருக்கு. ஸோ பிட்காயினும் ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டான் செல் ஆஃப் பண்ணுறாங்க. அண்ட் இத்தரியமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஜஸ்டின்சன், அதாவது ட்ரானோட ஓனர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல் ஆஃப் பண்ணாரு. ஸோ இந்த ரெண்டு செல் ஆஃப்ஸ், அதாவது ரெண்டு மேஜர் காயின்ஸில் ரெண்டு பெரிய செல் ஆஃப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டே கொஞ்சம் கீழே இழுத்துருக்கு அப்படின்றத மாதிரி சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்படின்னா நாளைக்கு வெட்னஸ்டே தேர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குரூஷியலான டேஸ் வேறு வருது. ஸோ நாளைக்கு டியூஸ்டேவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டோ மார்க்கெட் இதே மாதிரி ஒரு ஸ்லக்கிஷான மூமெண்ட்டில் தான் இருக்குது. வேறு எந்த ஒரு பெரிய நியூஸுமே பிக் ஐபாட் நியூஸ் எதுவுமே வரல அப்படின்னா கண்டிப்பாக இந்த சிபிஐ பிபி இண்டெக்ஸ் கொஞ்சம் நெகட்டிவாக வந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். கொஞ்சம் கீழே வரைக்கும் நடக்கிற ரீட்ரேஸ்மெண்ட் வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இன்றைக்கி நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு குட் மூவ்மெண்ட் ஒரு பாசிட்டிவான இம்பேக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்பிஐயோட கவர்னர், அதாவது சக்திகாந்த தாஸ் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பதவி காலம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு கூட முடியுது. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு டேக் சார்ஜ் பண்ணுறாரு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே, அதனால நம்ம கிரிப்டோ மார்க்கெட் ஏதாவது இம்பாக்ட் ஆகுமா அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஊரில் அது மாதிரி நடக்காதுங்க. ஏன்னா மற்ற ஊரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் எதுவுமே இருக்குது. பட் இங்கே நம்ம இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஆர்பிஐ கவர்னர் மாறுறதால கிரிப்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்ல முடியாது. இது வந்து கலெக்டிவாக எல்லாரும் சேர்ந்து இருக்கிற டிசிஷன் நம்மளதில் அப்படின்றதால ஸோ இது வந்து எந்த ஒரு பெரிய இம்பாக்ட்டுமே நடக்காது. ஸோ இதுதான் எனக்கு 3 முக்கியமான நியூஸ் நடந்தது. ஒன்று ரிகார்டிங் நம்ம இந்தியாவோட ஆர்பிஐ கவர்னர் சேஞ்ச் ஆக போகிறாங்க. அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இத்தரியமோட ரேபிட் செல் ஆஃப். அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயினோட பிக் மூவ்மெண்ட் செல் ஆஃப். ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இப்போதைக்கு கரண்ட்டாக ட்ரெண்டில் லோவில் இருக்குது. அண்ட் முக்கியமாக இந்த சிபிஐ பிபிஐ இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே அண்ட் தேர்ஸ்டே கண்டிப்பாக நீங்களாம் நோட் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கர்மா கிரிப்டோ. ஸோ தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணி ஆல் த இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி. தேங்க்யூ.